எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். இன்னைக்கு இந்த வீடியோல டாய் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா மார்க்கெட்ல இப்போ நெறைய டாய்ஸ் இருக்கு. அண்ட் எந்தெந்த ஏஜ் குரூப்க்கு எந்தெந்த டாய்ஸ் வந்து ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயில்டா இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஏன்னா எல்லா டாய்ஸும் எல்லா குழந்தைங்களுக்கும் செட் ஆகாது. ஒரு ஒரு ஏஜ் ரேஞ்ச் இருக்கு. ஸோ இப்போ 0 டூ 1 இயர் இருக்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் செட் ஆகும். 1 to 2 இயர்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு வேற மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் விஷயமா நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். 2 to 3 இயர்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு இன்னுமே கொஞ்சம் கம்யூனிகேட்டிவா பேசுறதுக்கு ஏத்த மாதிரியான டாய்ஸ் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஏஜ் ரேஞ்சுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் வந்து ஒரு பீடியாட்ரிக் ஸ்பீச் தெரபிஸ்ட். ஸ்பீச் டிலே உள்ள குழந்தைகள், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல உள்ள குழந்தைங்க கூட பாஸ்ட் 6, 7 இயர்ஸா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஏஜ் ரேஞ்ச்ல உங்களுக்கு வீட்ல குழந்தைகள் இருந்தாலும் நீங்க இந்த டாய்ஸ் வந்து வாங்கி அவங்களோட யூஸ் பண்ணலாம். ஆர் நீங்க வந்து ஏதாவது பர்த்டே பார்ட்டி அட்டெண்ட் பண்றீங்க. இந்த ஏஜ் குழந்தைக்கு என்ன டாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃப்யூஸ்டா இருக்கு. அப்படின்னாலுமே நீங்க இந்த வீடியோவ பார்க்கலாம். அண்ட் மத்த பேரண்ட்ஸ் கிட்டயுமே இத மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0 to 1 இயர்ஸ் உள்ள ஏஜ் கேட்டகரியில என்னென்ன குழந்தைகளுக்கு டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் பார்க்க போவீங்க. அண்ட் வந்து நெறைய பேர் வந்து ரிப்பீட்டடா வந்து க்ளோத்ஸ் தான் வாங்கி எடுத்துட்டு போவாங்க. ஸோ அது இல்லாம யூஸ்ஃபுல்லா அந்த ஏஜுக்கு அப்ராப்ரியேட்டா வந்து எங்கேஜ் ஆகுற மாதிரி நீங்க டாய்ஸ் வாங்கிட்டு போனா கண்டிப்பா அந்த பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் அந்த குழந்தையுமே அத ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ 0 to 1 இயர்ல வந்து என்னென்ன டாய்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மெயினா வந்து ராட்டில்ஸ், அதாவது கிலுகிலுப்பு. ஸோ அந்த கிலுகிலுப்பே வந்து ரொம்ப சவுண்ட் இல்லாம இந்த சாஃப்ட் டாய் வச்சே வந்து கிலுகிலுப்பு வருது. அத வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 மந்த்ஸ் அவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது. 2 மந்த்ஸ்க்கு மேல எந்த சைடுல சவுண்ட் வருது அப்படின்லாம் அவங்க திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ சாஃப்ட் ராட்டில்ஸ் கண்டிப்பா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். 2வது பார்த்தோம்னா, இது வந்து ஓ பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. இந்த ஓ பால் வந்து குழந்தைகளுக்கு வந்து கிராஸ்ப் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். எஸ்பெஷலி அந்த 0 to 1 இயர் உள்ள குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த ஓ பால் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தபடியா பார்த்தோம்னா வந்து, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நெறைய டம்மி டைம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாமே இப்ப ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வயிறு அமுந்துற மாதிரி அவங்கள வந்து மேட்ல வந்து கவுத்தி போடுறது. ஸோ அவங்களா ஒரு 3 to 4 மந்த்ஸ்ல ரோல் ஓவர் ஆவாங்க. அது வேற. பட் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ்ல இருந்தே வந்து நம்மளா கவுத்தி போட போட அவங்களுக்கு வந்து டைஜஷனுமே இம்ப்ரூவ் ஆகும். நெக் மசில் ஸ்ட்ரெங்தன் ஆகும். இந்த மாரி டம்மி டைம்க்கு வந்து நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அவங்க டம்மி டைம ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு அவங்க கவுத்தி போடும்போது அவங்க ஏதாவது பார்க்கறதுக்கு இருந்தா அவங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இந்த ரெயின்போ ட்ரம்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம சும்மா இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா, அவங்க வந்து அத பார்ப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் 0 to 1 இயர்ல பெரும்பாலும் பார்த்தோம்னா வந்து, எல்லாமே வந்து டெக்ஸ்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் தான். ஸோ எல்லாமே அவங்களுக்கு புதுசா இருக்கு. ஸோ சென்சரி சிஸ்டமுமே டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த 6 மந்த்ஸ், 7 மந்த்ஸ் ரேஞ்ச்ல வந்து நம்ம இந்த மாரி சென்சரி மேட் மாதிரி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா, இதெல்லாம் அவங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்குறது, டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல நெறையவே சென்சரி மேட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு உங்களுக்கு லிங்க் வேணும்னா, நீங்க கீழ டாய்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த நான் ரெக்கமெண்ட் பண்ற எல்லா டாய்ஸையுமே வந்து பிடிஎஃப்பா கியூரேட் பண்ணி நாங்க வந்து உங்களுக்கே பர்சனலா அனுப்பிருவோம். அடுத்தபடியா பார்த்தோம்னா, புக்ஸ்லயே வந்து சென்சரி புக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது புக்கே வந்து டச் பண்ற மாதிரி, சவுண்ட் வர மாதிரி, அந்த மாரி புக்ஸ் எல்லாம் கூட இப்ப நெறையவே வந்திருக்கு. அண்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து அவங்களுக்கு அந்த டீத்திங் இஷ்யூஸ் நெறைய இருக்கும். ஒரு 5 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் ரேஞ்ச்ல பல்லு ஊறும்போது அவங்களுக்கு எதையாவது புடிச்சு கடிக்கணும் போல இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்தையுமே தூக்கி வாயில தான் வைக்க பார்ப்பாங்க மவுத்திங்னால. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு குடுத்துட்டோம்னா, அப்படியே அவங்க கடிச்சு சூவும் பண்ணலாம். இத வந்து கிளாத்ல இருக்கிறதுனால நம்ம அப்படியே வாஷும் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி டூ மெயின்டெயினா இருக்கும். ஸோ இந்த மாரி சென்சரி புக்ஸ் கூட வந்து நீங்க 0 to 1 இயர் ஓல்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தபடியா பார்த்தோம்னா 1 to 2 இயர் ஓல்ட்ஸ். 1 to 2 இயர் ஓல்ட்க்கு வந்து பால்ஸ்லயே வந்து கொஞ்சம் பிக்கர் சைஸ் பால்ஸ் வந்து நீங்க வாங்கலாம். சாஃப்ட் பால்ஸாவும் இருக்கலாம். இல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் பால்ஸ் இருக்கலாம். ஸோ தட் அவங்க அத கிக் பண்ணி விளையாடுறதுக்கோ, இல்ல கிராப் பண்றதுக்கு, அத உருட்டி விடுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். பால்ஸ்லயே டிஃபரெண்ட் சைஸஸ்மே வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் பால் வந்து யூசுவலி ப்ரிஃபர்ட்.
அடுத்தபடியா புக்ஸ் பார்த்தோம்னா, புக்ஸ்லயே வந்து இந்த ஃப்ளாப் லிஃப்ட் பண்ற மாதிரி புக்ஸு, அந்த மாரிலாம் இருக்கு. அண்ட் இதுலயே மிரர் வச்ச மாதிரி மிரர் ப்ளே அந்த மாதிரி புக்ஸுமே வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளாப் திறந்தா ஃப்ளாப்புக்குள்ள என்ன இருக்கு? அந்த மாரி புக்ஸ் இப்ப நெறையவே அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த புக்ஸ் வந்து 1 டூ 2 இயர் ஓல்ட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா நீங்க வந்து வாங்கலாம். அடுத்தபடியா பார்த்தோம்னா, பேசிக் பிரிட் அண்ட் ப்ளே செட். ஸோ இந்த கிச்சன் செட்டு, அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு பொம்மை இருக்குன்னா, அதுக்கு தலை வார்ற மாதிரி, கோம்ப் பண்ற மாதிரியான செட்டு, அதுவுமே வந்து ப்ரிஃபரபிள். அண்ட் வந்து பெரிய பிளாக்ஸ். ஸோ இப்ப பில்டிங் பிளாக்ஸ்லயே வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. ரொம்ப ஸ்மால் லிங்க்ஸா இருக்குன்னா, அது வந்து 1 டூ 2 இயர் ஓல்டால அவ்வளவா விளையாட முடியாது. ஸோ கொஞ்சம் பெரிய பிளாக்ஸா இருக்கு. அவங்களால ஹோல்ட் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படின்ற மாதிரி பிளாக்ஸ் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். பசில்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ பசில்ஸ்ல பார்த்தோம்னா, இந்த கட் அவுட் பசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷேப்ல அப்படி இன்சர்ட் பண்ற மாதிரி. அந்த பசில்ஸ் வந்து 1 டூ 2 இயர் ஓல்ட்ஸ்க்கு வெரி மச் ரெக்கமெண்டட். அடுத்தபடியா வந்து 2 டூ 3 இயர் ஓல்ட்ஸ்க்கு என்னென்ன டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து நல்ல ஒரு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். நெறைய அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. 2 1/2ல வந்து அவங்க ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இன்னுமே நம்ம கொஞ்சம் எஜுகேஷனலாவும் டாய்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபன்னுமே வந்து நெறைய இருக்க மாதிரி பார்க்கலாம். ஸோ இமேஜினேட்டிவ் ப்ளேக்கு ப்ளே டோ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அதாவது கிளே இருக்கு இல்லையா? ஸோ கலர் கிளேல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவங்களே வந்து செய்ய வைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கைனஸ்தெடிக் சாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து சாண்ட் கேசல் மாதிரி கோபுரம் மாதிரி கட்டுறது, ஒரு மணல் வீடு மாதிரி கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து 2 டூ 3 இயர் ஓல்ட்ஸ்க்கு பண்ணலாம். கண்டிப்பா வந்து சூப்பர்வைஸ்டா இருக்கணும். ஏன்னா இந்த ஏஜ்லயுமே கூட சம்டைம்ஸ் அவங்க காதுல போட்டுப்பாங்க, ஒரு வாயில போட்டுப்பாங்க. அந்த மாரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த மாரி மைன்யூட் விஷயம் தர்றீங்க, கைனஸ்டிக் சாண்டோ இல்ல பிளேடோவோ ஏதாவது தர்றீங்கன்னா, நீங்க பக்கத்திலேயே இருக்கணும். ஏன்னா நெறைய குழந்தைகள் காதுல போடுறது, ஒரு மூக்குல போடுறது இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த பிளே வந்து சூப்பர்வைஸ்டா தான் இருக்கணும். அடுத்தபடியா பார்த்தோம்னா, கிரையான்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது சும்மா ஸ்க்ரிபிள் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னுமே வந்து கரெக்ட்டா புடிச்சு எழுதுற அந்த ஸ்டேஜ்ல இருக்க மாட்டாங்க. பட் நீங்க குடுத்தீங்கன்னா, நல்லா வந்து ஸ்க்ரிபிள் பண்றது, டிஃபரெண்ட் கலர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறது, அந்த மாரி விஷயங்கள் பண்ணலாம். பசில்ஸ் வந்து 2 டூ 3 இயர் ஓல்ட்ஸ்க்கு எப்படி தரலாம்னா, இந்த ஜிக்ஸா பசில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஜிக்ஸா பசில்ஸ்லயே சிம்பிள் 2 ஆர் 3 பீஸ் பசில்ஸ் வரும். அது வந்து நீங்க இந்த ஏஜ் குரூப்க்கு வந்து தாராளமா ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் புக்ஸ் வந்து எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைகளுக்குமே நான் சொல்வேன். பட் ஆனா அந்த புக்ஸோட டைப் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சிம்பிள் பிக்சர்ஸ் அண்ட் சிம்பிள் ஒன் சென்டென்ஸ் இருக்கிற மாதிரியான ஸ்டோரி புக்ஸ் வந்து நீங்க தாராளமா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பேஜ்லயுமே பார்த்தோம்னா பெருசா ஒரு பிக்சர் இருக்கும். சிம்பிளா ஒரே ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி புக்ஸ் வந்து வெரி மச் ப்ரிஃபர்ட். அடுத்தபடியா 3 டூ 4 இயர் ஓல்ட்ஸ்க்கு என்ன மாதிரி டாய்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஏஜ் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னா, இப்போ வந்து நம்ம காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் குடுத்தா கூட, அவங்க ஃபோக்கஸ்டா ஒரு 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்லாம் கூட ஒரே ஆக்டிவிட்டில, ஒரே பிளேல அவங்களால விளையாட முடியும். ஸோ இந்த டைம்ல வந்து அந்த மேக்னெட்டிக் டைல்ஸ் மாதிரியான விஷயங்கள், பிளாக்ஸு அண்ட் லெகோ செட்ஸ்லயே சின்ன சின்ன பீசஸ்லாம் இருந்தா கூட அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ட்டா வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் டாய்ஸ், ஓப்பன் எண்டட் கன்ஸ்ட்ரக்டிவ் டாய்ஸ் வந்து தாராளமா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அடுத்தபடியா பார்த்தோம்னா, ஆர்ட் சப்ளைஸ். ஸோ போன ஏஜ் குரூப்ல வந்து ஜஸ்ட் கிரையான்ஸ் மாரி சொல்லியிருந்தேன். இந்த ஏஜ் குரூப்ல வந்து சில்ட்ரன் யூஸ் பண்ற மாரியான சிசர்ஸு, க்ளூவு ஏதாவது கட் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ற மாதிரி, ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ள வந்து அரிசி, பருப்பெல்லாம் வந்து ஒட்டணும். இந்த மாதிரியான ஆர்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ்மே வந்து அவங்க நல்லா ஃபோக்கஸ்டா வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அடுத்தபடியா வந்து சிம்பிளான போர்ட் கேம்ஸ் வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். லைக் வந்து அவங்களுக்கு பக்காவா கவுண்டிங்லாம் வந்து இந்த ஏஜ்ல எமர்ஜ் ஆயிருக்காது. பட் ஆனா வந்து டைஸ் போட்டு ஜஸ்ட் வந்து 3 இருக்குன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூட சேர்ந்து விளையாடும்போது அவங்களுக்கு கவுண்டிங்குமே டெவலப் ஆகும். ஸோ ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரியான போர்ட் கேம்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நெறைய ரூல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சிம்பிளான போர்ட் கேம்ஸ் வந்து தாராளமா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அடுத்தபடியா பார்த்தோம்னா, பிரிட்டன் பிளேலயே வந்து ரியல் வேர்ல்ட் கான்செப்ட்ஸ் வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஸோ போன ஏஜ் குரூப்ல வந்து சும்மா வந்து தலை வார்ற மாதிரி, சாப்பாடு ஊட்டுற மாதிரி அந்த மாரி இருந்த பிரிட்டன் பிளே, இந்த ஏஜ் குரூப்ல எப்படி இருக்கும்னா, இந்த பொம்மை காசு குடுத்து, "நீ வந்து மார்க்கெட் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வா. எனக்கு 1/4 கிலோ தக்காளி வேணும்.
1/2 கிலோ வெங்காயம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்வீங்க. நீங்க ஷாப்கீப்பரா இருப்பீங்க. அவங்க வந்து ஒரு கஸ்டமரா இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த பொம்மை காசு குடுத்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்குறது, அ இ அ அந்த மாரி விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் தென் வந்து அ மோனோபாலி கேம் கூட நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். மோனோபாலிலயுமே வந்து அந்த பொம்மை காசு வச்சு பொம்மை வீடு மாதிரிலாம் வாங்குறது எப்படி? ஊரு வாங்குறது எப்படி? அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அவங்க வந்து உடனே கத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து அதோட எக்ஸ்போஷர் வந்து தாராளமா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த டாய்ஸ்மே வந்து அ தாராளமா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தபடியா புக்ஸ்ல பார்த்தோம்னா, புக்ஸ்லயுமே வந்து ஸ்டிக்கர் புக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸ்டோரிலயே அங்கங்க பிளாங்க் இருக்கும். ஒரு பேஜ்ல ஃபுல்லா ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளாங்க்குக்கு எந்த ஸ்டிக்கர் வந்து வருமோ, அந்த ஸ்டிக்கர் எடுத்து அவங்க ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அ அந்த புக்க படிக்கிறதே வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ற மாதிரியும் இருக்கும். அண்ட் அவங்களோட ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறதுனால கொஞ்சம் அந்த ஒரு ஆர்ட்ஸி ஃபீலிங்கும் இருக்கும். அதனாலயுமே வந்து இந்த ஏஜ் குரூப் குழந்தைகளுக்கு ஸ்டிக்கர் புக்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். 4 டூ 5 இயர் ஓல்ட்ஸ் வந்து நல்லாவே ரூல்ஸ் பேஸ்டு கேம்ஸ் வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் சிம்பிளா வந்து முன்னாடிலாம் வந்து பால் வச்சு சும்மா பவுன்ஸ் பண்றது, தூக்கி போட்டு கேட்ச் பண்றது, அத தாண்டி இப்போ வந்து ஃபுட்பால்க்கு உண்டான ரூல்ஸ் என்ன? அந்த மாதிரிலாம் சொன்னா கூட அவங்க வந்து விளையாட விளையாட வந்து ஈஸியாவே கத்துப்பாங்க. அண்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் கிரிக்கெட்னா வந்து எப்படி பேட்ட பிடிக்கணும், எப்படி வந்து அடிக்கணும், அந்த மாதிரி ரூல்ஸ் பேஸ்டு கேம்ஸ் வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் வந்து ஸ்கிப்பிங் ரோப் வந்து ஒரு ஈஸியான ஒரு சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு நான் சொல்வேன். ஏன்னா, இந்த ஏஜ் குழந்தைகளுக்கு நெறைய எனர்ஜி இருக்கும். பயங்கரமா ஓடி ஆடிட்டு ரெஸ்ல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கிப்பிங் ரோப் மாதிரி இது பண்றது, நெறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து, அ அவங்களோட அ ஓவரால் டெவலப்மென்ட்டுக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தபடியா வந்து என்ன மாரி டாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணலான்னா, இந்த சயன்ஸ் பேஸ்டு டாய்ஸ் ஸ்டெம்ன்னு சொல்வாங்க. சயன்ஸ் பேஸ்டு டாய்ஸ் வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். லைக் வந்து ஒரு பூத கண்ணாடி மாரி வச்சு, பூத கண்ணாடி வந்து எப்படி இருக்கு? எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டுறது. ஆர் இந்த 2 கலர் ஆட் பண்ணா வேற கலர் வர மாதிரியான சயன்ஸ் கிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது கலர் பேஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி டாய்ஸ் கூட வந்து இந்த ஏஜ் குரூப்க்கு வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தபடியா வந்து சீக்வென்சிங் ஸ்டோரி கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது நடக்கும், செகண்ட் இது நடக்கும், அதுக்கப்புறம் இது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி அவங்களுக்கு நரேஷன் பில்ட் பண்றதுக்கு. ஏன்னா முன்னாடி ஏஜ் குரூப் வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இது என்ன? இதுல என்ன இருக்கு? அப்டின்னா, அத வந்து அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. பட் வந்து கோர்வையா ஒரு கதை சொல்றது, ஒரு நரேஷன் சொல்றது. ஸோ நேத்து நான் எங்க போனேன்? அப்டின்றத பத்தி வந்து விவரிச்சு சொல்றது ஃப்ரெண்டு கிட்ட. அந்த மாதிரிலாம் இந்த நரேஷன் ஸ்கில்ஸ்லாம் வந்து இந்த 5 இயர்ஸ் ஏஜ் குரூப்ல தான் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டோரி கார்ட்ஸ் வந்து நீங்க தாராளமா வாங்கி தரலாம். அடுத்தபடியான டாய் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஒரு காஸ்டியூம் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இப்ப இந்த ஏஜ் குரூப்ல வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ஸ்லலாம் கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப வந்து ஒரு ரியல் போலீஸ் இருக்காங்கன்னா, அவங்களோட காஸ்டியூம். ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு சின்ன வாக்கி டாக்கி மாதிரி இருக்கலாம். அந்த வாக்கி டாக்கிய வச்சு எப்படி விளையாடுறது பிரிட்டெண்ட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரா மாறி அந்த பிரிட்டெண்ட் ப்ளே விளையாடுறது வந்து அவங்களுக்கு இந்த ஏஜ்ல ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டாய்ஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ் கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கடைசியா சொல்லணும்னா, டிராயிங் போர்ட்ஸ் நான் சொல்வேன். ஸோ டிராயிங் போர்ட்ஸ் வந்து ஒரு ஓப்பன் எண்டட் இது. ஸோ அத வச்சு அவங்க எழுதலாம். அத வச்சு அவங்க வரையலாம். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர் சாக் பீஸ் வச்சு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆ ஸோ ஒரு அ நம்ம ஏதாவது ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஒரு காம்படிஷன் மாரி இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்டின்னும்போது, நீங்க அவங்க சேர்ந்து விளையாடுறதுக்குமே வந்து இந்த பெரிய ஒரு டிராயிங் போர்ட்ஸ் மாதிரி நீங்க வாங்குனீங்கன்னா, அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வளர வளர கூட அவங்களுக்கு படிக்கும்போது, எக்ஸாம்ஸ் கூட வந்து ஆ ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் புக் அண்ட் பென்ல எழுதுறத விட, அவங்களுக்கு இந்த பெரிய போர்டு, சாக் பீஸ் வச்சு எழுதுறதுக்கு வந்து அவங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். நான் வந்து ஒரு டீச்சர் மாரி பிரிட்டெண்ட் பண்ணி விளையாடுறதுக்கு, ஆர் வந்து மத்த பிள்ளைங்களோட சேர்ந்து வந்து ஏதாவது கலர் பண்றதுக்கு, ட்ரா பண்றதுக்கு. ஸோ இந்த மாரி ஒரு பெரிய டிராயிங் போர்ட்ல கூட வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கட்டம் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஒரு ஏஜ் குரூப்புக்கு எந்த மாதிரியான டாய்ஸ்லாம் வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருந்தேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க வீட்ல இந்த ஏஜ் குரூப்ல குழந்தைகள் இருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு என்ன டாய்ஸ் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வேணும்னா கீழ டாய்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அந்த பிடிஎஃப்ப ஃப்ரீயா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம். நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் அண்ட் அந்தாதி ரிஹாப்ன்ற நிறுவனத்த கடந்த 6 இயர்ஸா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
எங்களோட அந்தாதி ரிஹாப்ல ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், மென்டல் ஹெல்த் தெரப்பி அண்ட் யோகா சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள்ல யாருக்காவது சர்வீசஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்க ஆன்லைன்லயுமே எடுத்துக்கலாம். ஸோ ஒன் ஆன் ஒன் அட்டென்ஷன், ப்ரொஃபஷனல் அட்டென்ஷன் வந்து குடுக்கப்படும். ஸோ நீங்க அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, லேப்டாப் அண்ட் வைஃபை உங்களுக்கு இருந்தாலே போதும். நீங்க ஆன்லைன்ல சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஆர் நேர்ல எங்களோட கிளினிக் வந்து புருஷவாக்கம் சென்னையில இருக்கு. அங்க வந்துமே நீங்க வந்து எங்களோட தெரப்பி சர்வீசஸ் அவைல் பண்ணிக்கலாம். எங்களோட அந்தாதி ரிஹாப் அண்ட் சர்வீசஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எங்க வெப்சைட் செக் அவுட் பண்ணுங்க. www.andadirehab.in. அண்ட் மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.